ப்ரொடக்டிவிட்டி அப்படின்றது நம்ம ஒரு வேலையை எவ்வளோ நேரம் செய்கிறோம் இல்லை ஒரு விஷயத்தில் எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்றது கிடையாது. ப்ரொடக்டிவிட்டி அப்படின்றது நம்ம ஒரு விஷயத்தையோ இல்லை ஒரு வேலையோ ஒரு டாஸ்க்கையோ எவ்வளோ எஃபெக்டிவாக செய்கிறோம் ஒரு குறிப்பிட்ட டைம்குள்ளே அப்படின்ற பொறுத்து தான் அந்த ப்ரொடக்டிவிட்டி அப்படின்றது. இந்த ஒரு வீடியோவில் உங்களோட ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான எனக்கு பர்சனலாக ஒர்க் அவுட் ஆன ஒரு 5 ஸ்டெப் வந்து சொல்ல போகிறேன். கண்டிப்பாக இந்த 2024 உங்களோட ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காம ஃபுல்லாக பாருங்கள். அதில் முக்கியமாக நான் சொல்ல போகிற 5வது ஸ்டெப் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பிளான் பிஃபோர் த டே. ஆமாங்க, நிறைய பேர் இந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருப்பாங்க. நீங்கள் அடுத்த நாள் பண்ண போகிற விஷயங்கள் எல்லாத்தையுமே முதல் நாள் ஒரு டெய்லியில் நோட் பண்ணுங்கள், ஒரு டூ லிஸ்ட் வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். நீங்கள் அடுத்த நாள் பண்ண வேண்டிய டாஸ்க்லாம் முதல் நாளே பிளான் பண்ணுறப்போ அடுத்த நாள் ஈஸியாக இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பாக இதை நிறைய பேர் பண்ணியிருக்க மாட்டோம், பண்ணணும்னு நினச்சிருப்போம். நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செம்மையான ரிசல்ட் வந்து கொடுக்கும். ஒரு சிலருக்கு வந்து எழுதுறதெல்லாம் செட் ஆகுது. பேசிக்காக எனக்குமே நான் வந்து எழுதினா வைக்க மாட்டேன். அதுக்கு பதில் ஸ்மார்ட்டான நிறைய டூல்ஸ்லாம் வந்துருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் டூ லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதில் நான் நாளைக்கு பண்ண வேண்டிய டாஸ்க்லாம் முதல் நாள் நைட்டே வந்து பிளான் பண்ணி டூ லிஸ்ட்டில் போட்டு வச்சிருவேன். ஸோ அது என்னோட மொபைலோட ஹோம் பேஜ்லேயே நான் வந்து செட் பண்ணியிருப்பேன், நீங்கள் பார்க்குற மாதிரி. ஸோ அதில் நான் டாஸ்க் வந்து முடிச்சுட்டேன் அப்படின்னா டிக் பண்ணிடுவேன். இல்லை நான் முடிக்காமல் இருந்தேன்னா அதுவே வந்து என்னை ரிமைண்டர் பண்ணும். இந்த மாதிரி ஸ்மார்ட்டான டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு ஒரு வேலையாக இருக்குது அப்படின்னா, இல்லை எனக்கு எழுதுறதும் ஒரு வேலையாக இருக்குது, நோட் பண்ணி வைக்கிறதுமே கஷ்டமான விஷயம்ப்பா அப்படின்னு நினச்சிங்கன்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அடுத்த நாள் நீங்கள் என்னென்ன வேலையெல்லாம் செய்யணும் அப்படின்றத ஜஸ்ட் உங்கள் மைண்டுக்குள்ளே ஒரு ரிமைண்டர் மாதிரி செட் பண்ணுங்கள். நான் இந்த விஷயங்கள்லாம் நாளைக்கு செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் நீங்கள் அப்படி திங்க் பண்ணுறப்போ அடுத்த நாள் அதை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் அடுத்த நாள் பண்ண வேண்டிய டாஸ்க்லாம் ஒரு நாள் முன்னாடியே பிளான் பண்ணுங்கள். அது நீங்கள் நோட் பண்ணி வைக்கலாம். இல்லை நான் சொன்ன மாதிரி டூ லிஸ்ட் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணலாம். இல்லை ஜஸ்ட் உங்கள் மைண்டில் விஷுவலைஸ் வந்து பண்ணி வைக்கலாம். ரெண்டாவது ஸ்டெப் ப்ரையாரிட்டைஸ் யுவர் டாஸ்க். அதாவது எந்த டாஸ்க்லாம் ரொம்ப முக்கியமாக நான் பண்ணி ஆகணும், நான் இந்த டாஸ்க்கை நாளைக்கு பண்ணி ஆகணும்னு நினைக்கிற டாஸ்க், நாளைக்கு அந்த டாஸ்க்கை நான் பண்ணலாட்டி எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணுங்கள். அதுபடி உங்களோட டாஸ்க் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டர். ஸோ நாளைக்கு இந்த ஒரு கிளைண்ட்டுக்கு இந்த ஒரு கேம்பெயின் செட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னோட ப்ரையாரிட்டி டாஸ்க் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் அந்த ஒரு டாஸ்க் தான் கம்ப்ளீட் பண்ணுவேன். இந்த மாதிரி உங்களுக்குமே வந்துட்டு ஹை ப்ரையாரிட்டி டாப் ப்ரையாரிட்டியில் ஒரு டாஸ்க் வந்து இருக்கும், அதை ஃபர்ஸ்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் டாப் ப்ரையாரிட்டி இருக்க டாஸ்க் எது, கொஞ்சம் ப்ரையாரிட்டி இருக்க டாஸ்க் எதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறப்போ உங்களோட டாஸ்க்கை ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் என்னென்ன டாஸ்க் பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவீங்க. ரெண்டாவது அதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவீங்க, எதை ஃபர்ஸ்ட்டாக பண்ண போகிறோம், எதை செகண்டாக பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் மூணாவது ஸ்டெப் டைம் பிளாக்கிங். அதாவது ஒரு விஷயத்தை எவ்வளோ நேரத்துக்குள்ளே நான் செஞ்சு முடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் பிளான் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு கேம்பெயின் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, இதை நான் ஒரு 1 hour இல்லை 1.5 hours ரிசர்ச் பண்ணி நான் ப்ராப்பரான ஒரு கேம்பெயின் வந்து செட் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு ஒரு டைம் பிளாக் வந்து செட் பண்ணிக்கிறோம். நம்ம டைமே செட் பண்ணாமல் ஒரு ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ சின்ன வேலையாக இருந்தாலுமே அது ரொம்ப இழுத்து தான் முடிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப ரொம்ப குட்டி வேலை, அந்த வேலையை முடிக்கிறதுக்கு 1 நிமிஷம் தான் ஆகும்னு வச்சுக்கலாமே. பட் அதுக்கு ஒரு நாள் உங்களுக்கு டைம் கொடுத்தா அந்த ஒரு நாளோட கடைசி 1 மணி நேரத்துலையோ இல்லை கடைசி 1 நிமிஷத்துலையோ தான் நம்ம அந்த டாஸ்க் வந்து பண்ணுவோம். நம்மள நிறைய பேர் அந்த மாதிரி தான் இருப்போம். அதனால ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு இவ்வளோ தான் டைம் அப்படின்னு சொல்லிட்டு டைம் பிளாக்ஸ் வந்து ஏற்படுத்திக்கங்க. இந்த டைம்குள்ளே நான் முடிப்பேன்னு சொல்லிட்டு டெட்லைன் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. அப்படி பண்ணுறப்போ நீங்கள் ஒரு டாஸ்க் பண்ணுறதை சீக்கிரம் பண்ணி முடிப்பீங்க. ஒரு டாஸ்க் பண்ணுறப்ப இன்னொரு டாஸ்க்கும் போக மாட்டீங்க. ஆல்ரெடி ஒரு டாஸ்க் பண்ணிட்டு இருக்கப்போ இன்னொரு டாஸ்க் ஜம்ப் ஆகிறதுமே உங்கள் ப்ரொடக்டிவிட்டி வந்து பாதிக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஒரு டைம் பிளாக் செட் பண்ணி இந்த டைம்குள்ளே இந்த ஒரு விஷயத்தை நான் பண்ணி முடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டெட்லைன் வந்து ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அண்ட் ஃபோர்த் ஸ்டெப் யூட்டிலைஸ் த டெக்னாலஜி அண்ட் ஆட்டோமேஷன் டூல்ஸ். இப்போ நிறையவே டூல்ஸ் இருக்குங்க உங்களோட ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நோஷன், ட்ரில்லோ அண்ட் நான் சொன்ன மாதிரி டூ லிஸ்ட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உங்களால் ஆட்டோமேட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு ரிமைண்டர் செட் பண்ணிக்க முடியும். இன்கேஸ் நீங்கள் டீமாக ஒர்க் பண்ணுறீங்கன்னா நோஷன் மாதிரியான டூல்ஸ் யூஸ் பண்ணி உங்கள் டீமுக்கான ஒர்க்லாம் வந்து அலோகேட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் வந்து இருக்குது. அந்த டூல்ஸ்லாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நிறைய டூல்ஸை கண்டுபிடிச்சி அதை யூஸ் பண்ணி உங்களோட ப்ராசஸை சிம்பிள் பண்ணுங்கள். உங்களோட வேலைகளை டாஸ்க்கையும் வந்துட்டு சிஸ்டமைஸ் பண்ணுங்கள். அப்படி பண்ணுறப்போ டெக்னாலஜி மூலமாக உங்களோட ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதனால் உங்களுக்கு ஏற்ற மாதிரியான நல்ல நல்ல டூல்ஸை கண்டுபிடிச்சி அதை வந்து உங்களோட ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் ஃபைனல் 5th ஸ்டெப் மைண்ட் செட் அண்ட் கோல் செட்டிங். நீங்கள் எவ்வளோ தான் இந்த 4 விஷயத்தை ஃபாலோ பண்ணாலுமே உங்ககிட்ட ஒரு ப்ராப்பரான கோல் அண்ட் மைண்ட் செட் இல்லைனா சொன்ன அந்த 4 விஷயத்தையுமே நீங்கள் பண்ணவே மாட்டீங்க. கொஞ்ச நாள் பண்ணுவீங்க, அடுத்த அப்படியே விட்டுருவீங்க. ஸோ அதனால் நீங்கள் ஒரு ஷார்ட் டைம் கோல் ஃபஸ்ட்டு வந்து செட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட கோல் வந்து ரியலிஸ்டிக்காக இருக்க மாதிரி செட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த வருஷத்தில் ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதுக்கான ஸ்கில் செட்லாம் கற்றுக்க போகிறேன். எனக்கான டீம் ரெடி பண்ண போகிறேன். அட்லீஸ்ட் ஒரு 4-5 கிளைண்ட் கூட ஒர்க் பண்ணணும். இல்லை இன்கேஸ் ப்ராடக்ட் பேஸ்ட் பிஸ்னஸ்னா ஒரு 100 ப்ராடக்டாக செல் பண்ணணும் இப்படின்னு சொல்லிட்டு உங்களால் எது முடியுமோ அந்த ஒரு பீரியடில் அது மாதிரி செட் பண்ணுங்கள். நீங்கள் நான் எடுத்த ஒரு வருஷத்துலேயே கிட்டத்தட்ட 1 crore டர்ன் ஓவர் பண்ணுவேன், 1000 ப்ராடக்ட் செல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கோல் செட் பண்ணிங்கன்னா அந்த கோல் ரொம்ப பெருசாக இருக்கும். அதை அச்சீவ் பண்ண முடியாதுன்னு கிடையாது. பட் நீங்கள் ரியலிஸ்டிக்கான கோல் செட் பண்ணுறப்போ அதை நோக்கி ஓடுறதுக்கு அந்த சின்ன சின்ன வின்னிங்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி மைண்ட் செட், நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்கான மைண்ட் செட்டில் இருக்கீங்களோ உங்ககிட்ட கோல் எவ்வளோ கிளியராக இருக்கோ அதை பொறுத்து தான் நீங்கள் முதல் சொன்ன 4 ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது. அப்போ மைண்ட் செட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இப்போது நமக்கு நிறையவே டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்துருக்கு, சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி
இருக்கப்போ இந்த விஷயங்கள்லாம் பண்ணி அன்னைக்கான முடிக்க வேண்டிய டாஸ்க்லாம் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி முடிக்கிறதுக்கு அப்படின்றதுக்கு உங்களுக்கு ஒரு பக்காவான மைண்ட் செட் வந்து இருக்கணும். நான் பர்சனலாக பண்ணுற ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறேன். சம்டைம்ஸ் நீங்கள் வந்து டவுனாக ஃபீல் பண்ணுவீங்க, இந்த மாதிரி பண்ணுறது உங்களுக்கு போர் அடிச்சிடலாம், இல்லை ஏன்டா இதெல்லாம் பண்ணுறோம்னு தோணலாம். அந்த மாதிரி எனக்கு தோன்றப்போ நான் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா, நான் ஏன் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன், இதெல்லாம் பண்ணி முடிச்சு நான் நினச்ச மாதிரி எல்லா விஷயமும் நடந்ததுன்னா நான் என்ன மாதிரியான பொசிஷனில் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் உங்களோட மைண்டில் வந்து விஷுவலைஸ் பண்ணி பாருங்கள். அதாவது ஆல்வேஸ் ரிமெம்பர் ஒய் யூ ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஏன் ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகப்படுத்தி பார்க்குறப்போ அதுவே உங்களை வந்து புஷ் பண்ணும், அதுவே உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனல் ஃபேக்டராக வந்து இருக்கும். அதனால் எடுத்தோடனே ஒரே நாளே பழைய விஷயங்களை பண்ணி பெருசாக நாங்கள் கோல் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்காம சின்ன சின்ன விஷயங்களை வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணி டாஸ்க் வந்து செட் பண்ணி ஷார்ட் டைம் கோல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி அதை வந்து சக்ஸஸ் பண்ணுங்கள். அப்படி சின்ன சின்ன வின்னிங்ஸ் வந்து நீங்கள் எடுக்கிறப்போ உங்களுக்கு பெரிய வின்னிங்ஸ்க்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை விட்டுட்டு எடுத்தோடனே ஒரு பெரிய கோலை செட் பண்ணிவிட்டு அதை சேஸ் பண்ணுறதுல கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டு போகிறதுக்கு பதிலாக சின்ன சின்ன கோல் செட் பண்ணலாம், சின்ன சின்ன டாஸ்க் செட் பண்ணலாம். அதை கம்ப்ளீட் பண்ணுறப்போ உங்களுக்கே ஒரு பூஸ்ட் கிடைக்கும். அது மூலமாக நீங்கள் அடுத்தடுத்த கோலை சேஸ் பண்ணிட்டு போய் உங்களோட டாப் கோல் வந்து அச்சீவ் பண்ணலாம். இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாமே லாஸ்ட் ஒரு 1.5 இயர் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க விஷயங்கள் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். உங்கள் டேவை ப்ரொடக்டிவாக மாற்ற முடியும். அதுக்குன்னு நாள் பூரா நீங்கள் ப்ரொடக்டிவாக இருக்கணும்னு சொல்ல வரல. உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பிரேக்கும் வந்து எடுத்துக்கலாம். ஒரு 2 ஹவர்ஸ் நான் வந்து ஒரு நாளைக்கு வேறு ஏதாச்சும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டிசைட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு நாளைக்கு ஒரு 1.5 hour to 2 hour வந்து நெட்ஃப்ளிக்ஸில் ஏதாவது சீரிஸ் பார்ப்பேன், இல்லை எனக்கு பிடிச்ச மூவிஸ் பார்ப்பேன். இந்த மாதிரி உங்களோட ஃப்ரீ டைமும் ஸ்பெண்ட் பண்ணலாம், ப்ளே பண்ண போகிறது, ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போகிறது. இந்த மாதிரி அதே டைமில் நீங்கள் உங்களோட டாஸ்கையும் ஒர்க்கையும் கம்ப்ளீட் பண்ணுறீங்களா அப்படின்றதையும் செக் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன இந்த 5 ஸ்டெப்பை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன், இல்லை நான் ரொம்ப ப்ரொடக்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்க உங்களோட ஃப்ரெண்டுக்கு அந்த ஒரு வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இது மாதிரி பிஸ்னஸ், ஆண்டர்பிரினர்ஷிப், இ காமர்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டடான கான்டென்ட் பார்க்க என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.